தோழர்களுக்கு வணக்கம். எனக்கு எல்லாத்துக்குமே பள்ளி அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். எனக்கும் அப்படி ஒரு அனுபவம் எங்களோட கல்வி நாள்லேயும் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அப்போ வந்து 10th வரையிலும் ஒரு லேடிஸ் ஸ்கூல் இருக்குது. அதில் வந்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கணும், அப்படி தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களை எல்லாத்தையும் படின்னு ஃபுல்லாக மக்கப் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப இங்கே 11th வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க பசங்களாம் எப்போதுமே அக்கௌண்ட்ஸ் நல்லா போட்டுருவோம். தியரி படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் கம்மியாக இருக்கும். அதனால் தியரியில் மார்க்கே வராது. மேக்ஸ் அந்த சம்னா போட்டுருவோம். அப்போது ஒரு நாள் என் தியரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இடையில பசங்க ஏதோ சொன்னாங்க. உடனே வாத்தியார் அப்போ இருந்த ஆசிரியர் சொன்னார், டேய் இருடா, அதுவே கடகடன்னு ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கு, நடுப்புறப்பு வந்து அதை மறந்துடுண்டா அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம முதல்வர் அண்ணா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். இடையில வந்து கேள்வி கேட்டதுக்கு நம்ம சட்டசபை முன்னவர் சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னார்னா, இருங்க அவர் பேசி முடித்த உடனே பேசிக்கலாம் அப்படின்னாரு. இதுவே நேற்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது இடையில நிறைய கேள்வி கேட்டாங்க. அதுக்கு இவரும் பதில் சொன்னார். அதே போல் இன்றைக்கும் அவர் அதாவது இது வந்து ஆளுநர் உரைக்கு பதில் சொல்கிறது தான். அப்போ வந்து நீங்கள் ஒன்று சொல்லும்போது அதுக்கான கேள்விகள் விளக்கங்கள் கேட்கும்போது அது கொடுக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கேட்குறோம் அப்படின்னா அது என்ன பேசணும், அப்போ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஒரு நீர்த்து போனதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அது இடையிலேயே பேசி அது வந்து அதோட ஃப்ளோ வரும்போது, அடுத்தடுத்த ஃப்ளோ வரும்போது இதோட கண்டினியூட்டியில் ஒரு விளக்கத்தோடு அதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இடையில வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா அந்த சந்தேகம் நம்மளை உறுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கும் வந்து சரியாக சிந்தனையில் இருக்காது. அதனால தான் இடையில அப்பப்போ கேள்வி கேட்பாங்க. ஆனால் சபாநாயகர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அதை கேட்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருவேளை அண்ணாவுக்கு ஃப்ளோ மறந்துட்டுன்ட்டு தடுக்காமல் விட்டாரான்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அந்த தெளிவாக பேசி அப்பப்போ ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது முதல்வர் அவரோட கடமை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவரும் கடமையை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணுன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.